சற்று முன் திமுகவில் இணைந்த பிரபல நடிகர் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. அதாவது திமுகவில் இணையும் சிவகார்த்திகேயன் முன்னாள் மத்திய அமைச்சருடன் திடீர் சந்திப்பு. விஜய்க்கு போட்டியா இவர்? அதாவது நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களின் ஒருவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜனரஞ்சனமான கதைகளை தேர்வு செய்து குடும்ப ரசிகர்களை தன் பக்கம் வைத்துள்ள நடிகராக உள்ளார். மேலும் நாளுக்கு நாள் இவரது படங்களுக்கான வியாபாரம் என்பது அதிகரித்து கொண்டே உள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் அமரன். இந்த படம் வரும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. இதையடுத்து அவர் இயக்குனர் AR முருகதாஸ் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே தீபாவளி பொங்கலுக்கு தனது படங்களை தொடர்ந்து ரிலீஸ் செய்து வருகிறார். இதன் மூலம் தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோவாக பட்டியலில் தனது பெயரை இணைக்க முயற்சித்து வருகிறார். இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவாக உள்ள விஜய் அரசியலில் களமிறங்கி உள்ளார். விஜய் தனது 69வது படத்தில் நடித்த பின் முழுக்க அரசியலில் களம் இறங்க திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார். இப்படியான நிலையில் தற்போது ஆட்சியில் உள்ள திமுகவை எதிர்த்துதான் தனது அரசியலை தொடங்கிறார் விஜய். இதனால் விஜயின் இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிக்கவும் சிவகார்த்திகேயன் திட்டம் போட்டு வருகிறார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜய் நேற்று அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி தனது கட்சி கொடியை மற்றும் கொடி பாடலை அறிமுகம் செய்து வைத்தார். இது விஜய் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனை சந்தித்துள்ளார். இது தொடர்பாக புகைப்படங்களை தயாநிதி மாறனே தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் அந்த எக்ஸ் பக்கத்தில் மிகவும் எளிமையான இயல்பான மற்றும் அன்பான சிவகார்த்திகேயனை சந்தித்ததில் மகிழ்ச்சி, உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிலையில்தான் இவர் திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. இவருக்கு முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.